வணக்கம். ரவி ரங்கநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட், சென்னையிலிருந்து. சமீபத்தில என்கிட்ட உங்க சென்டர்ல நீங்க ஃபேன்சி ரோபோட்டிக்ஸ் மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வச்சு இல்ல, நீங்க சாதாரணமா ரீஹாபிலிட்டேஷன் பண்றீங்க. இத எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ, ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல டூல். அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நாம நடக்கிறதுக்கு அது ஒரு எய்டா, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு உதவுமா அப்படின்னு தான் பார்க்குறோம். இதையே நாம அப்படியே போட்டுட்டு ரோட்ல நடக்கிறதோ இல்லை கடைத்தெருவுக்கு போகிறதோ வேலைக்கு ஆகாது. ஸோ அது தெரப்பியூட்டிக் ஆம்புலேஷனாக தான் இருக்கும். இந்த மாதிரி தெரப்பியூட்டிக் ஆம்புலேஷனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். ஆனால் அது அன்றாட வாழ்க்கைக்கு உதவாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பெட்டில் இருந்து உங்களால் எந்திரிக்க முடியுமா? எந்திரிச்சதுக்கு அப்புறமா எழுந்து நிற்க முடியுமா? நடந்து போய் பாத்ரூம் போக முடியுமா? இல்லை நடக்கிறதே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீல் சேர் லெவல்லையானு அதை செய்ய முடியுமா? இது எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி மெம்பருக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியுமா? அவங்க முதுகு பாதிக்காமல் அதை செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் தான் எங்களோட ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. ஸோ நாங்கள் ஹெவியாக ரோபோட்டிக்ஸ் மாதிரி எக்யூப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி செய்யலை. நாங்கள் எண்டா நீங்கள் கடைசியாக எங்கே போய் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் பிரைமரியாக வேலை செய்கிறோம். நன்றி.